ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேஎஸ் பார்வை. டேஸ்டியான முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. கட் பண்ண முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். 4 முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிற சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு தட்டை போட்டு மூடி வைக்கலாம். பத்து நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா காரப்பொடியும் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்து கலந்து விடலாம். தட்டை போட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். கடைசியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்தா டேஸ்டாக இருக்கும். அதனால சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விடலாம். கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். டேஸ்டியான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம்.